ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரேடர் தனா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, க்ரூட் ஆயிலில் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு யூஎஸ் ஆயில் சார்ட்டை அனலைஸ் பண்ணணும். இதுக்கு நேற்று நடந்த ட்ரேடிங்கை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஓகே, இது 5 மினிட்ஸ் சார்ட் வச்சுருக்கேன், க்ரூட் ஆயில் சார்ட்டு. ஓகே, நம்மளுக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ வச்சு மூவ் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், நான் இங்கே லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டே வந்திருக்கா. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு லோயர் லோ வச்சுட்டு இங்கே ஒரு ஹையர் ஹை வச்சுருக்கு, இங்கே ஒரு ஹையர் லோ க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு இங்கேருந்து பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஓகே, அப்புறம் இங்கேருந்து மேலே போயிருக்கு. இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் எப்போ ஃபார்ம் ஆகிருக்குன்னா, நம்மளுக்கு ஒரு ஃப்ரைடே ஒரு 7 o'clock ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம க்ரூட் ஆயில் சார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஓகே, டவுன் ட்ரெண்ட்லேருந்து நம்மளுக்கு பாருங்கள், இங்கே பிரேக் ஆகி அப்பர் இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் லோவர் லோ வச்சு ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒரு லோவர் ஹை லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒரு ஹை வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே லோ போயிட்டு இங்கே ஒரு லோயர் ஹை லோயர் லோ, இங்கே இந்த ஹையை க்ராஸ் பண்ணி ஏறி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகும்போது நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம். இது பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆகும்போது நம்மளுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். இங்கே சிபிஆர் ஆனில் இருக்குது, ஆட்டோ மோடில் வச்சுருக்கேன். அப்போ சிபிஆர் பக்கத்தில், அதாவது ரீசண்ட் லோ கிட்ட ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது மேலே போயிருக்கு. நம்மளுக்கு எப்போது எக்ஸாக்டாக 8:30க்கு ஃபார்ம் ஆகிருக்கு கேண்டில். நான் உங்களுக்கு ஆப்ஷன் சார்ட்டில் காமிக்கிறேன். ஓகே, இது இந்த மந்த்துடைய மார்ச்சினுடைய ஆப்ஷன் சார்ட். இது ஃப்யூச்சர்ஸு. இங்கே நம்மளுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஓகேவா, இந்த இடத்துல பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த கேண்டில் பாருங்கள். ஓகே, 8:30க்கு அதே டைம் தான், 8:30க்கு இங்கே ரீடெஸ்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு. இங்கே இப்போ ஒரு பெரிய கேண்டில் இதுக்கப்புறம் ஒரு வால்யூம் ரைஸ் ஆகிருக்கு. அதே இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. 6059 நான் 6050 கால் எடுத்திருக்கேன் ஆப்ஷன்ஸில். ஸோ இங்கே ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு. இங்கே நம்மளுக்கு பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்துகிட்டே வந்திருக்கு. இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஹை, இந்த ஹையோட மேலே வச்சுருக்குது. அப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்குது நம்மளுக்கு. திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை, ஸோ இதுதான் உங்களுக்கு கணக்கு. இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இதில் எங்கே ரீடெஸ்ட் எடுக்குது நம்ம இதில் பார்த்தா போதும் உங்களுக்கு. இதில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு க்ரீன் கேண்டில் வித் ஹை வால்யூம் கிடைக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோன்னா 171 இதோட ஹை கட் ஆகும்போது ட்ரேட் எடுத்தோன்னா நம்மளுக்கு ஓகே, இந்த இதோட எப்படி நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோன்னு பாருங்கள். இந்த லெவல், ஓகே, ஃபஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த லெவல், அந்த மாதிரி டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் லேட்டாக நேற்று லேட்டாக பார்த்தேன் இந்த என்ட்ரி. ஸோ இங்கே ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ட்ரி ஆகணுன்னா நம்மளுக்கு டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத பார்த்தேன் நான். எப்படின்னா, நான் வெபனாக்கி எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து இந்த லோ டு ஹை, இந்த லோ டு
ஹை, ஓகே. இந்த புல் பேக், ஓகேவா? இந்த புல் பேக்லேருந்து நம்ம வரைஞ்சோன்னா இந்த 50% வந்து உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 61%. இப்படி தான் நான் வந்து இதுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து இங்கேயும் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இந்த சார்ட்லேயும். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் லெவல்ஸ் வந்து உங்கள் டார்கெட்ஸு. டார்கெட் 1, டார்கெட் 2ன்னு வச்சுருக்கேன். நைட்டு வந்து ஹிட் ஆகிருக்கு இந்த டார்கெட் வந்து. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு யூஎஸ் ஆயில் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சரை வந்து பிரேக் ஆகும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராபபிலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு வின்னிங் ரேட் வந்து நல்லா ஜாஸ்தியாக கிடைக்கும். அதோட நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாருங்கள், 175லேருந்து 190, 20 பாயிண்ட்ஸ், 25 பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.